இது ரொம்ப இயல்பானது. இப்போ உனக்கு அவ்வளோ இளையராஜா மேல கரிசன புண்ணாக்கு இருந்துச்சுன்னா நீ என்ன சொல்லியிருக்கணும்? இளையராஜா எங்கள் இனத்தின், எங்கள் தமிழ் இனத்தின் பெருமைக்குரிய நபர். அவர் தமிழ்நாட்டின் சொத்து, பெருமைக்குள்ளவர், மொத்த இசை உலகின் சொத்து. அவரை எவன்ல சொன்னா நீ வந்து வெளியே போன்னு சொன்னது? வந்துருப்பா பாப்போம், கூட்டு வா, இந்த அறநிலையத்துறை கூட்டு வா. எந்த நாய் சொல்லிச்சு? என்ன துறை? இந்த அறநிலையத்துறை இருக்குங்களா? அது 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 தனி. அதை கூப்பிட்டு வச்சு அது வந்து நீங்க வேற எதுவும் நலத்துறைன்னு நினைச்சிட்டீங்களா? அது சேகர் பாபு இருக்கிறனால அந்த தெலுங்கு நலத்துறை அந்த மாதிரி எப்படி யோசிச்சிட்டீங்களோ? சரி, அப்படி யோசிச்சுக்காங்க. அப்போ கூப்பிட்டு வச்சு என்ன சொல்லுங்க, எவன்ல உள்ள மாட்டான்னு சொல்லலாம் அப்படின்னு நீ வந்து அதிகாரி. சமூக நீதி அரசு பெரியாரோட நெஞ்சில குத்துன முள்ளு, புண்ணாக்கு முள்ளுலாம் சொல்றீங்கல்ல. வா கூப்பிடு, இளையராஜா வா, நான் பார்ப்பேன், எவன் எடுத்துருவான் பார்ப்போம், போ உள்ள கூட்டுப்பா, நீ நின்று பூஜை பண்ணுன்னு சொல்லியிருக்கணும்ல. நீ அதை சொல்லாம உட்காந்துட்டு இந்த திராவிட கருத்துருவாக்க கொத்தடிமைகள் இருக்காங்கல்ல, அவங்க கொத்தடிமைகள் கூட சொல்ல மாஃபியா கேங்ஸ், திராவிட கருத்துருவாக்க மாஃபியா கும்பல் கொத்தடிமைகள் கிடையாது. அவன் வந்து கொத்தடிமைங்கிறது அவனுக்கு விவரம் தெரியாதவன். இது வந்து ஃபுல் தெரிஞ்சவன், வன்முறையாகவே திணிக்கிறது. இவங்களுடைய ஐடியாலஜியை வந்து தமிழர்களை எங்க வந்து இழிவுபடுத்தணுங்கிறத தெரிஞ்சு வச்சு இயங்கக்கூடிய கூட்டம் அது. அந்த கூட்டம் மொத்தமும் இளையராஜாவை வந்து பார்த்தீர்களா, அவங்களை நீ இசையில என்ன பெரிய சாதிச்சாலும் சரி, இல்லைனா நீ சங்கியா இருந்தாலும் சரி, நீ என்னவா இருந்தாலும் சரி, உன்னை வந்து பாப்பான் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள உள்ள விட்டா, கருவறைக்குள்ள உள்ள போகணுமா விடக்கூடாதுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது அதிகாரத்துல இருக்கிற நீ. அதிகாரத்துல நீ 50 வருஷமா உட்கார்ந்துருக்க. அந்த அந்த இடத்த வந்து தவிர்க்க வேண்டியது யார் செய்யணும்? இளையராஜா செய்யணுமா? இளையராஜா இசை தாயா போடுவாரு.